வணக்கம் நண்பர்களே. திண்டுக்கல் வெல்த் நண்பர்கள் வணக்கம். இந்த பப்ளிஷ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும் முகம் பிடிச்சிருந்தா மெம்பர்ஷிப் ஆகிக்க ஜாயின் பண்ணுறேன். நன்றி. இப்போ இவங்க இந்த வாய்ப்பேசினால தான் உதயநிதி நிர்மலா சீதாராமன் பார்த்து அது வேண்டிய ஆவணங்கள்லாம் அதை இது பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மழைநீர் சம்மந்தப்பட்டது அது சொல்லியிருக்கா. அதாவது இங்கே உள்ளவங்க மூலம் கவர்மெண்ட் பார்க்கணும், நம்ம என்னமோ செய்வோம். இது ஆடத் தெரியாத தெருக்கோணல் மாதிரி சொல்லி விளாரி விட்ருக்காங்க. அப்பா வீட்டு சொத்தெல்லாம் சொல்லுது. இதே எத்தனை கஸ்தூரி இங்கே சொல்லியிருக்காப்படி நடிகர் ரோஜா ஆந்திராவில் அமைச்சர். இங்கே மக்கள் ஓட்டு போயிடும், எங்களுக்கு நம்பிக்கை என்னவோ பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் சென்ட்ரல் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க தரல, இவங்க தரல, இங்கே என்ன இருக்கோ அந்த ஃபண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு படபடப்பு, இவங்க இயலாமையை காமிக்குது. அதுதான் இதில். அப்புறம் இப்போ இந்த பொன்முடி சம்மந்தமாக வழக்கறிஞர் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் எதாவது பண்ண முடியுமா, அதாவது ஊழல் பண்ணுவோம் பண்ணிடுறது, அப்புறம் தப்பிக்க வழி, உள்ளே போகக்கூடாது. என்ன இது 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 மாதிரி இதை கதை சொல்கிற மாதிரி. இதை மாதிரி தான் கீதா ஜீவன், சாத்தூர் ராமச்சந்திரன் இந்த திமுக மீதில் வழக்கில் தொடர்பாக சட்டப்பிரிவினர்கள் செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாகவும் திருப்தியாக அமைய வேண்டும்னா அவங்க கொள்ளையடிச்சுக்கு என்ன இருக்கோ அதான் வரும். அது எப்படி அதுக்கு மேலே பண்ண முடியும்? சட்டத்தின் படியில் அதுதான் சரி. அது இப்போ கொள்ளையடிக்கணும், எல்லாம் பண்ணணும், உள்ளே போகக்கூடாது அப்படின்னா அது திருப்பி அதான் சொல்கிறேன். ஏழையாக இருப்பான், ஊழல் பண்ணுறதுனால குடும்ப ஆட்சி வளரும்னு சொல்லிகிட்டே இருக்காரு நம்மளை, அந்த சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. அதுதான் இப்போ புத்தாண்டில் கூடி அந்த கூட்டத்தொடரில் கவர்னர் இல்லாமல் நடத்தலாமான்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆட்கள். இதுதான் இவனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சட்டத்தை மீற மாட்டேன்னு சொல்லி தான் பதவி இயக்கிறது, பூரா இயக்குதனம் அப்படிங்கிறது. இப்போ கூடி பாருங்கள், ஏற்கனவே கனிமொழி இருந்தப்போ இந்த போலீஸ்க்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, பெண் போலீஸுக்கு. இப்போவும் பாருங்கள், திருவண்ணாமலையில் பெண் இன்ஸ்பெக்டரை தாக்கிய திமுக சைக்கிள் ஊப்பர் ஸ்ரீதரனை உடனே கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. திமுக ஆட்சி வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்ற செயல்கள், கொலை செய்யப்படுவது, திமுக காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்படுவது, பெண் போலீஸ் பாலியல் சீண்டல், இப்படி முற்றிலும் ஒரு இதாகிட்டுருக்கு. அப்போது இன்ஸ்பெக்டர் திமுக சைக்கிள் ஸ்ரீதரன் என்ற நபர் கன்னத்தில் அறைந்திருக்கார் என்ற செய்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் மாண்பு எந்த அளவுக்கு கீழே இறக்கப்பட்டிருக்கு என்பதை காட்டுகிறது. பெண் இன்ஸ்பெக்டரை திமுக செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் யார் தைரியம் கொடுக்குறதுக்கெல்லாம் கன்னத்தை அரைஞ்சிருக்காங்க. போலீஸ்க்கே இது இல்லை, போலீஸ் கையில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் இல்லையா. அதுதான் திமுக கட்சிக்காரர் ஆணவத்தில் பொதுமக்கள் முன்னில் பெண் காவல் அதிகாரி தாக்க முடியும் என்றால் சாதாரண மக்கள் நிலை என்ன? 2006-11 ஆட்சி காலத்தில் செய்த அடாவடிகள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி வர முடியாமல் இருந்ததை மறந்து விட்டதா? திமுக பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. திமுக குன்றர்களைப் போல் மக்களுக்கு சட்டத்தை கையில் எடுத்தால் திமுக தெருவில் கூட இடம் இருக்காது என்பதை மறந்துவிட வேண்டாம். பெண் காவல் அதிகாரியை தாக்கிய சிறிதனை உடனே கைது செய்யணும். திருவண்ணாமலை கோயில் அடங்காவல் குழு தலைவராக இருக்கும் அவருடைய அண்ணன் ஜீவானந்தம் பார்த்துங்க, திமுக எங்கே போகிறதுனே இல்லை, அறங்காவல் குழு தலைவராக திருவண்ணாமலையில், உடனே பதவி நீக்கம் செய்கின்றார். இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இந்துக்களோட கோயிலில் போய் அறங்காவலர் அது இது உட்காந்துக்கிட்டு அதை சூறையாடுறது கோயிலை. ஒரு பக்கம் பெண் போலீஸு இந்த மாதிரி தாக்குறதுன்னா சாதாரண மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? அப்படி விளாரி விட்ருக்காரு. அப்புறம் இவங்க என்னென்னா, இந்த உதயநிதி இந்த கனிமொழி இது பண்ண வீடியோ மூலம் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இவங்க சீனியருக்குள்ளே ஒரு இது வருது, என்னடா இது சீனியர்லாம் தூக்கிட்டு ஜூனியரை போய் போடுறாங்க கட்சியில் போய்கொண்டு அப்படின்னா. இதுக்கு இந்த 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு கூட பேட்டியாக சொல்லியிருந்தார் இல்லையா. ஏதோ ஒரு வழக்கில் மேலே கொண்டு போய் சிக்க வச்சிடணும் உதயநிதியை. அப்போ தான் சரி அலறா அப்படி முக ஸ்டாலின். ஏன்னா என்னென்ன எம்பியில் ஜெயிக்க விடாமல் பண்ணணும்னு உதயநிதி நினைக்கிறேன். அப்படி இப்போ கனிமொழிக்கு அந்த கைதை நம்மளாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சீனியர் பூரா ஒரு ஆட்டிடுவாங்க நீ உதயநிதி. ஏன்னா உதயநிதி தான் சொல்லிட்டு இருக்க ஸ்டாலின், அந்த உதயநிதிக்கு செக் வச்சுட்டா வேலை முடிஞ்சதில்ல அப்படின்ட்டு. 30,000 கோடி மட்டும் இல்லை, அந்த நோபல் ஸ்டீலில் அந்த ட்ரஸ்ட்டு ப்ளஸ் உதயநிதியோட இங்கே இருக்கிற அட்ரஸ் எல்லாம் ஒத்து போகுது அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. மணி லாண்ட்ரிங் ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இவங்க 2 பேர் பண்ண 3 இருக்குன்ற டேட்டில் பூரா மேலே போட்டு கொடுத்தாங்க அமலாக்கத்துறை. ஏதாவது துறைமுகருக்கு என்ன ஏதாவது பண்ணாங்க யங்ஸ்டர்லாம் கொண்டுறேன்னு, அப்போ ஒரு பூகம்பம் கிளம்பும், அது உறுதிங்கிறாங்க. ஸோ என்னடா அது சொந்த கட்சியை சூனியம் வச்சுட்டான் பையனுக்கு அப்படி சொல்லி ஸ்டாலின் அலறார். அப்படி தான் நடக்க போகுது. ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்குது.
இது ஒன்றா முன்னாடி நடக்குதா எலெக்ஷன் பின்னாடி நடக்குதான்ற வித்தியாசம் வழியே வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் ஏடிஎம்கே லெவலில் தான் ஆகப்போகுது. பொறுத்தவரைக்கும் நன்றி. ஜெயந்த்.